பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நம்மிடையே இருக்கார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அகழ்வாராய்ச்சி தமிழகத்தில் ஒன்றும் புதிதாக எந்தெந்த இடத்துல எல்லாம் துவங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த அகழ்வாராய்ச்சியை பொறுத்த வரைக்குங்க தமிழர்களினுடைய தொன்மம், கலை, பண்பாடு அதற்கு சான்றாக பல இடங்கள் இருக்கு. அகழ்வு செய்யப்பட்ட இடத்தையே அங்கேயே அருங்காட்சியகமாக மாற்றி சைட் மியூசியம்னு சொல்லப்படக்கூடிய இடங்களாக கீழடி, புருணையெல்லாம் அது சிறப்பாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை சப்சிடைஸ் செய்து மாணவர்களுக்கு எளிதில் பார்ப்பதற்காக, அவர்களை எங்கேஜ் செய்வதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதை இன்னும் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே நீங்க அறிந்திருப்பீங்க, பல இடங்களுக்கு நேரில் சென்று மதுரை அண்மித்த பகுதி, தென்காசி அண்மித்த பகுதி, அங்க இருக்கக்கூடிய மலையடிவாரங்கள்ல புதிய அகழ்வு பணிகள்லாம் நேரில் பார்த்து அது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் விரைவுபடுத்தியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா கீழடி சற்றொப்ப ஒரு 2400 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்கிறது. அங்கு யானை தந்தத்துல சீப்பு கிடைத்தது, சூது பவள மணிகள் கிடைத்தது, முத்து ரத்தினங்கள் எதெல்லாம் கிடைத்ததோ அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி என்பதை விட தமிழ் எழுத்து கிடைத்தது பாருங்க, அதுதான் நான் ஒரு உள்ளபடியா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அப்பவே எழுதப்படுகிறது. அதை விட பழமையான இடங்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கிருந்து இந்த கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு. நாம கற்காலம், அதன் பிறகுதான் அந்த கற்காலத்தில் இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செம்பு பயன்பாட்டுக்கு அப்புறம் வெண்கலம் அப்புறம் தான் இரும்புக்கு வந்தாங்க. ஆனா அங்க இரும்பு ஆயுதங்கள் கிடைக்குது, அங்க அந்த பவள மணிகள் கிடைக்குது. இதெல்லாம் என்னன்னா இன்னும் தொன்மையா கிட்டத்தட்ட எல்லா ஆதாரங்களும் நிரூபித்த பிறகு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் நாகரிகத்தோடு, தொழிற்சாலை வசதியோடு, பெரிய பல உலகத்தில் இருந்து ட்ரேட் செய்யக்கூடிய இடமாக இருந்ததற்கான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்னும் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல விஷயங்கள் இந்த அகழ்வு பணிகள் மூலமாக வெளியேறும். புதிய இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாமா, எங்கெல்லாம், அதாவது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்ன மதுரை, தென்காசி, விருதுநகர் பகுதிகளில் எங்கெல்லாம் அகழ்வு பணிகள் நடக்கிறதோ அதெல்லாம் துரிதப்படுத்திருக்கிறோம். மெயினான விஷயம் என்னன்னா இந்த தொல்லியல் சார்ந்த ஒரு உலாக்களை இந்த மாணவர்களுக்கு அழைத்து போகணும். இப்ப நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் மாணவர்கள் பல்வேறு திட்டங்கள் செய்து அவர்களுக்கு நம்முடைய மண்ணையும் மக்களையும் குறித்து, நம்முடைய துன்பத்தை குறித்து எல்லாம் சொல்லி தந்தாலும் கூட நேரடியாக அங்கேயே சென்று அவங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் கண்டு வியந்து போவார்கள். எப்படி ஒரு வெறும் கல்லில் எப்படி ஒரு செய்த படுக்கை இன்னைக்கு முதுகுத்தண்டு பிரச்சனையில் பல விஷயங்கள் பல இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அன்று கல்லில் செய்த ஒரு படுக்கை இப்போதும் கச்சிதமாக மனிதர்கள் செய்திருக்கிறார். அப்ப கல்லை அவர்கள் குடைந்து கல்லை ஹார்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இரும்புக்கு சற்றப்ப 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தாதான் மண்ணிலிருந்து இரும்பு உருக்க முடியும். அப்ப அந்த டெக்னாலஜியே இல்ல. ஏன் மனிதன் கல்லுல கருவி செஞ்சுக்கிட்டு இருந்தானா அந்த கல்லு தான் அவனுக்கு கிடைச்சது. அதன் பிறகு செம்ப மட்டும் உருக்குற அளவுக்கு தான் ஹீட்டே அவங்களால ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் அரும்பாடுபட்டு அதுல இருந்து இரும்பு உருக்குறாங்க, இரும்புல இருந்து கருவி கொண்டு வராங்க. இதுக்கு எவல்யூஷன்ல பல இடங்கள்ல, எகிப்து போன்ற நாடுகள்லாம் பல ஒரு அவங்க கடந்து வந்த பாதை பெரிதாக இருக்கிறது. அப்ப இந்த வரலாற்றை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தொல்லியல் டூரை அவங்க கூட்டு போவதற்கான வேலையும் நடைபெறுகிறது. அப்படி போகிற பொழுது புதிதாக பல இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பணிகளும் நடைபெறும். தென் மாவட்டங்கள்ல நிறைய அகழ்வு பணிகள் நடக்குது. மேற்கு மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் எல்லாம் குறைவா இருக்கு. மேற்கு மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு. நல்லா அப்படிலாம் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அது பல ஸ்டேஜஸ் இருக்குங்க. தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலதான் அது வெளியில தெரிய வரும், எக்ஸிபிட் பண்ணும். அந்த கலெக்ட் பண்ண பொருட்களை அது ஒவ்வொரு பீரியட்லயுமே நம்ம எக்ஸாமின் பண்ணோம். மொத்தமா கொண்டு போய் எக்ஸாமின் பண்ணாலும் அதுல சில சட்ட சிக்கல்கள்லாம் வரும். இதை அறிவியல் ரீதியாக நிரூபித்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் வெளி உலகத்துக்கே தெரிய வரும். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மக்களினுடைய ஒத்துழைப்பு, எடுத்த பொருட்களை இங்கேயே நம்ம இப்ப நம்ம அதை பரிசோதிக்கக்கூடிய வசதி இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதால உங்களுக்கு தொடர்ந்து கீழே, அதாவது தென் தமிழகத்தில் மட்டும் நடைபெறது மாதிரி இது ஒரு தோற்றப்பழி. மற்றபடி தமிழ்நாடு முழுக்க, இன்னும் சொல்ல போனா எங்கேயோ சிந்து சமவெளி நாகரிகம் முடிந்தது பாருங்க, அது முடிந்த இடமும் அது விட்ட இடமும் தமிழர்கள் தொட்ட இடமும் ஒன்றாக இருப்பதற்கான சான்று பக்கத்துல வந்துருச்சு. அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல தெரியும். அது வரும்போது தமிழ்நாடு முழுக்க அது உங்களுக்கு தெரியும். நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேஜ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஃபேஸ் ஒன் பல ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த அடுத்த ஸ்டேஜ் வரும்போது கட்டாயமாக தெரியும். நன்றி. அகழ்வுல கிடைக்கக்கூடிய பணிகளை அரசியலா இல்லாம அறிவியல் பூர்வமா செய்யறதுக்கு என்ன? இப்ப யாருமே அரசியல் ரீதியா பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இது அறிவியல் பூர்வமாக, மானுடவியல் சார்ந்து, தொன்மம் சார்ந்து, கலை பண்பாடு சார்ந்து தான் பண்ணுவாங்க. இதுல ஒரு துளி கூட அரசியல் கலப்பு இருக்கு. வாகன நெரிசல் ஆகுது. விடைபெற நன்றி.